வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மாறன் கிட்ட ராகவன் பேசுகிறாரு. வீராக்கு ஹஸ்பண்டாக நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கவே மாறனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மாறன் ஓகே சொல்லுவாரா மாட்டாரா அப்படின்னு ராகவனும் கண்மணியும் பார்த்துட்ருக்க மாறன் ராகவன் கிட்ட நீ சொல்லி என்னைக்கு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே கண்மணிக்கு ஒரே ஷாக்கு. அது கேட்டு ராகவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. எனக்கு ஓகே தான், நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், டைரக்டருக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க ராகவன் அவர் தான் உங்ககிட்ட பேச சொல்லியே சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாறன் டைரக்டர் கிட்ட சார் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வீராவும் ரெடியாகி அவங்களுக்கு டைலாக் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து கண்மணி ரொம்ப டென்ஷனாக நின்றுட்டு இருப்பாங்க. அப்போது மாறன் நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு. இதை பார்த்த வீரா இவன் எதுக்காக இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரான் அப்படின்னு கேட்க அங்கே இருந்தவங்க எல்லாரும் அவங்க தான் உங்களுக்கு பேரா நடிக்க போகிறவங்க அப்படின்னு சொன்னதுமே வீரா அவங்க கூடலாம் நான் நடிக்க மாட்டேன்ப்பா, என்னாலலாம் முடியாது, நீங்கள் வேற ஆளை பார்த்துக்கோங்க அப்படின்னு வீரா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகவன் டைரக்டர்னு எல்லாரும் வீராவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து வீரா சரிங்க மாமா, உங்களுக்காகவும் கண்மணிக்காகவும் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் அப்படியே கடைக்குள்ளே நடந்து வராங்க. இதை பார்த்த டைரக்டர் அடடா உண்மையான புருஷன் பொண்டாட்டி மாதிரியே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆட் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிடுது. டிவியில் டெலிகாஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அப்போது வள்ளியும் மாறனும் அந்த ஆடை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக உட்காந்துட்ருப்பாங்க. ஆட் போட்டதுமே வள்ளிக்கு ஒரே சந்தோஷம். போட்டாங்க அப்படின்னு கத்துறாங்க. ஆடை பார்த்து வள்ளிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மாறனை பார்த்து டேய் மாறா, நீ ரொம்ப அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாறன் அவரையே மறந்து அந்த ஆடை அப்படி ரசித்து பார்த்துட்ருப்பாங்க. அப்போ வள்ளி இதை கவனிக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.